ஸோ PS5 கன்சோல் வாங்கிட்டீங்க. அதுக்கு வந்து கேம் என்னைய வந்து கான்டாக்ட் பண்ணிட்டீங்க. ரெண்டல் அக்கௌண்ட்டா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் அக்கௌண்ட்டா இருந்தாலும் சரி, பிரைமரி ஆன்லைன் அக்கௌண்ட்டா இருந்தாலும் சரி. ஸோ கேமெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன மாதிரி உங்களுக்கு லாகின் பண்ணி தருவேன் அக்கௌண்ட்டை அப்படிங்கிறது இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யாரெல்லாம் PS4 கன்சோல் வச்சுக்கிங்களோ, PS5 கன்சோல் வச்சுக்கிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கன்சோல் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறமா PS பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசருக்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்குங்க. போயிட்டு இன்டர்நெட்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கில் போய்க்கலாம். நெட்வொர்க்கில் வந்து செட்டிங்ஸு, இதில் செட்டப் இன்டர்நெட் கனெக்ஷன், இதில் வந்து வைஃபைலாம் இங்கே காமிக்கும். கீழே வந்து லேண்ட் கேபிள் காமிக்கும். ஸோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா கனெக்டிங் ஸ்டேட்டஸில் வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கனெக்டில் இருக்கான்னு. ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறமா டோட்டலாக பேக் வந்துடுங்க. செட்டிங்ஸ் பக்கத்தில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். ஸோ அதை லாக் அவுட் பண்ணிடுங்க. சுவிட்ச் யூசர் கொடுக்காதீங்க, எப்போவுமே லாக் அவுட் கொடுங்க. லாக் அவுட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். PS பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு ஆட் யூஸரு, அதில் வந்து கெட் ஸ்டார்டட் தான் கொடுக்கணும், சைன்இன் கொடுக்கூடாது. கெட் ஸ்டார்டட் தான் கொடுக்கணும். கெட் ஸ்டார்டடு, அக்ரி, கன்ஃபார்ம். இதுக்கப்புறமா இந்த QR நம்பர் தான் எனக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயே சென்ட் பண்ணணும், சரிங்களா? இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை சென்ட் பண்ணக்கூடாது, இதுலேயே சென்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இது சென்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்கணும் இப்போ பார்த்துடலாம். இந்த மாதிரி கேட்கும், சைன்இன் பண்ணிடுங்க. இதுலேயே 2 ஆப்ஷன் கேட்கும். நியூ அக்கௌண்ட்டுனா டீம் பிளேயர் இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நார்மல் அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்துடும். நான் இதில் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிக்கவர் PS5 பாஸ்கோட்னு கேட்கும், ஓகே கொடுத்துருங்க கீழே. இது எதுவுமே நீங்கள் டச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு கீழே ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா நார்மலாக மெயின் மெனு வந்துடும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ரைட் சைடு லாஸ்ட் வந்துடுங்க, கேம் லைப்ரரி. இதில் வந்து யுவர் கலெக்ஷன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து கேம் எதுவும் இல்லை, நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக இதை காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ இங்கே வந்துடும் கேமு. இதில் வந்து கிளிக் பண்ணி மட்டும் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா PS பட்டனு சென்டரில் இந்த PS பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து ஸ்கிப்பு பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் பட்டன் அமுத்திக்கங்க, ஸ்கிப் ஆயிரும். அதுக்கப்புறமா கீழே அமுத்திட்டு, கண்ட்ரோலரை கீழே அமுத்திட்டு சென்டரில் வந்துச்சுன்னா டவுன்லோட் அப்லோடுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு கேம் டவுன்லோட் ஆகும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து பாஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? கேமை பாஸ் பண்ணிவிட்டு செகண்டரி அக்கௌண்ட், ரெண்டல் அக்கௌண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த யூசர்லேயே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இன்டர்நெட் கனெக்ட்லேயே இருக்கணும். சப்போஸ் இது வந்து பிரைமரி அக்கௌண்ட்டாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த யூசரை மறுபடியும் இந்த யூசரில் வந்துட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க. சுவிட்ச் யூசர் கொடுக்கக்கூடாது, லாக் அவுட்டு. ஸோ லாக் அவுட் கொடுத்துட்டு பிரைமரி யூசருக்கு மட்டும், சரிங்களா? லாக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் PS பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் பர்சனல் யூசருக்குள்ளே போயிட்டு கேமை ப்ளே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுலேயும் PS பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே டவுன்லோட்ஸு, அப்லோடு, இதில் வந்து கேம் ஸ்டேட்டஸ் காமிக்கும், டவுன்லோட் ஆகிடுச்சா இல்லையானு, இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையானு. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். பிரைமரி அக்கௌண்ட் வந்து ஆஃப்லைன், ஆன்லைன் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் தந்த யூஸரில் தான் கேம் ப்ளே பண்ணணும், இன்டர்நெட் கனெக்ட்லேயே இருக்கணும், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணலாம், இல்லைன்னா மெசேஜ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா PS5 கன்சோலில் லாகின் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டெமோ காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.